Asus Zenfone Max Pro M2 லான்ச் பண்ணும்போதே Max M2 அப்படின்ற இன்னொரு ஃபோனும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Max Pro M2 நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்லை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அங்கே போய் பாருங்க. இப்போ இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போதே இந்த Max M2வும் சேர்த்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் யூஸ் பண்ண வர இந்த ஃபோனில் என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்லை, இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி டெக் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உடனே வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த Asus Zenfone Max M2 மொபைல் பார்த்தோம் அப்படின்னா Asus Zenfone Max M1 மொபைலோட ஒரு நல்ல அப்கிரேடுங்க. என்ன அப்கிரேட்னு கேட்குறீங்களா? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயும் போல இதோட அன்பாக்சிங்காக பார்த்துடலாம். பாக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா Asus Zenfone Max M2ன்னு போட்டிருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மொபைலுக்கான ஒரு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட மொபைலில் எதுவும் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ சூப்பர். இதுக்கு அடியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மல் சார்ஜர் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதுல கிடையாது. சோ அதுக்கப்புறம் சார்ஜிங் வயர் கொடுத்திருக்காங்க, மைக்ரோ USB கேபிள் தான். சோ பாக்ஸ்க்குள்ள சொல்லிக்கிற அளவுக்கு புதுசா எதுவும் இல்ல. எல்லா மொபைல் பாக்ஸ்லயும் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த போன்லயும் கொடுத்திருக்காங்க. சோ அன்பாக்சிங் நார்மல் தான். இப்போ இந்த Asus Zenfone Max M2 மொபைல் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட நேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என் கையில இருக்குது பாத்தீங்கன்னா Asus Zenfone Max M2. இது பார்த்தோம் அப்படின்னா Asus Zenfone Max Pro M2. இது ரெண்டுத்துக்கும் நேம்ல டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ப்ரோ அப்படின்ற ஒரே ஒரு வேர்டு தான். எதுக்காக இந்த நேம் நான் மென்ஷன் பண்றேன்னு பார்த்தோம்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கால் பண்ணாரு. ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள நல்ல போன் சொல்லு அப்படின்னு சொல்லவும் இந்த போனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Max Pro M2 மொபைலை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா Max M2 அப்படின்ற ஒரு போன் இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியாது. உள்ள போனோன்னே 10,000 ரூபாய் தானே இருக்கு, 15,000 ரூபாய் சொன்னானே ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த M2 அப்படின்ற வேர்டை மட்டும் வச்சு 10,000 ரூபாய்க்கு இந்த போனை வந்து வாங்கிட்டாரு. ஆனா 15,000 ரூபாய்க்கு இந்த போன் நல்ல ஒர்த்து, இதை விட நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேர்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. அவர் மேலேயும் தப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் பேர் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். அவரும் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். Max M2 Max Pro M2 அப்படின்ற டவுட். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே பல தடவை Max Pro M2ன்னு சொல்லி இந்த போனை நானே சொன்னேன். ஸோ பேரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கலாம், கொஞ்சம் சின்ன பேரா யூனிக்குவா வச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த போனோட முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 6.26 இன்ச்ல இருக்க ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 2.5D கர்வ்டு கிளாஸால கவர் ஆயிருக்கு. ஆனா என்ன ப்ரொடக்ஷன்ல இருக்கு அப்படின்றத Asus சொல்லல. ஆனா Asus Zenfone Max Pro M2ல பார்த்தோம் அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 கொடுத்திருந்தாங்க. அதே 6 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா கொடுக்கல. சொல்ல போனா இதுல என்ன இருக்கு அப்படினே சொல்லல. சோ இந்த டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு நல்ல ஃபாஸ்டா, ஸ்மூத்தா, ஃப்ரீக்வெண்டா இருந்துச்சு. கலர்ஸும் பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. வெயில்ல யூஸ் பண்ணாலும் நல்லாவே இருந்துச்சு. ஆனா இந்த டிஸ்ப்ளேல கொஞ்சம் ஒயிட்டிஷா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. ஏன்னா இந்த டிஸ்ப்ளே பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா Asus Zenfone Max M2ல கொஞ்சம் ஒயிட்டிஷா டிஸ்ப்ளே இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அது அவ்வளவு பெரிய இஷ்யூ இல்ல, யூஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த டிஸ்ப்ளேக்கு மேல பார்த்தோம்னா 2018ஓட ட்ரெண்டிங், அதாவது நாட்ச் கொடுத்திருக்காங்க. சோ இந்த நாட்ச் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாவே இருக்கு. ஏன்னா Asus Zenfone Max Pro M2ல ஓரளவு சின்னதா இருக்கும். சோ அந்த அளவுக்கு கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் தோணுது. சோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இந்த நாட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா சென்சார்ஸ் இருக்கு, இயர் பீசஸ் இருக்கு. ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா f2.0 அப்பச்சர் சைஸ்ல கொடுத்திருக்காங்க. வித் ஒரு சாஃப்ட் ஃபிளாஷோட கொடுத்திருக்காங்க. சோ இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுக்கிறப்ப Asus Zenfone Max Pro M2க்கும் M2க்கும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. எந்த இடத்துல டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, லோ லைட்ஸ்ல செல்ஃபி எடுக்கிறப்ப மட்டும் Max M2 வந்து கொஞ்சம் திணறுது. அந்த போட்டோவோட கிளாரிட்டி இல்ல, அங்கங்க புள்ளியா தெரியுது. சோ லைட்டிங்ல எடுத்தோம் அப்படின்னா பக்காவா இருக்கு. லோ லைட்ல மட்டும் கொஞ்சம் திணறுது. அதனால செல்ஃபி கேமரா இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படினே சொல்லலாம். பின் பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லா மொபைல்ல இருக்கிற மாதிரி ஒரு டூயல் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த டூயல் கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க, f1.8 அப்பச்சர் சைஸோட. கீழ பார்த்தோம்னா ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க, நம்மளோட பேக்ரவுண்ட பிளர் பண்றதுக்கு போட்டோல. அது போக இந்த கேமரா யூஸ் பண்ணி அப் டு 4K வரை நம்மளால வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிற முடியும். சோ இந்த கேமரா யூஸ் பண்ணி நான் போட்டோ எடுக்கிறப்ப நல்ல லைட்டிங் இருக்கு அப்படின்னா சூப்பரா இருக்கு போட்டோ பார்க்கிறதுக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா எப்படி லோ லைட்ல பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இப்போ பேக் கேமராவும் லோ லைட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. நிறைய நாய்ஸ் தெரியுது, இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படினே சொல்லலாம். சோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஓகேவான கேமராஸ் அப்படினே சொல்லலாம். இந்த கேமரா கீழே பார்த்தோம்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் யூஸ் பண்ண வர நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா ஒர்க் ஆச்சு. சோ இத பாக்கும்போதே தெரியும் நினைக்கிறேன். சோ எந்த லாகுமே இல்ல, நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா வந்து ஒர்க் ஆச்சு. இது கூடவே இன்னொரு அன்லாக்கிங் மெத்தட் இருக்கு, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபேஸ் அன்லாக். சோ ஃபேஸ் அன்லாக்க பொறுத்தவரை
பவரை எப்படி மேக்ஸ் ப்ரோ M2ல இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஒரு செகண்ட் கேப் எடுக்குது. அதை கேப் எடுத்து கரெக்டாக ரெகனைசேஷன் பண்ணி ஃபேஸ் அன்லாக் பண்ணுது. ஆனால் லோ லைட்டில் கொஞ்சம் லேக் இருக்கு. ஒரு 80% ஓரளவு வந்து கரெக்டாகவே வந்து அன்லாக் பண்ணுது. ஸோ ஃபேஸ் அன்லாக் ஓரளவு மீடியம் அப்படின்னே சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தோம்னா Snapdragon 632 அப்படின்ற ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி Honor 8C அப்படின்ற ஒரு மொபைலில் யூஸ் பண்ண அதே ப்ராசர் தான். ஸோ இந்த ப்ராசர் பற்றி சொல்லணும் அப்படின்னா Snapdragon 625ஓட ஒரு அப்கிரேட், Snapdragon 636ஓட ஒரு டவுன் கிரேட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு ப்ராசர். ஸோ ப்ராசஸிங்கை பொறுத்தவரையும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு, ஃபாஸ்ட்டாக இருக்கு, ஸ்மூத்தாக இருக்கு, எந்த இடத்துலையும் லேக் இல்லை. ஆனால் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நான் கேம் விளாட்றப்ப மட்டும் அதுலேயும் முக்கியமாக PUBG, Asphalt 9 இந்த மாதிரி கேமை ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளாட்றப்ப செம்மையாக லேக் ஆகுது. கிராஃபிக்ஸை மீடியமாக வச்சேன் அப்படின்னா விளாட்றதுக்கு ஸ்மூத்தாக இருக்கு, எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளாட முடியல. ஆனால் இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. 10,000 ரூபாய்க்கு இந்த ப்ராசஸிங் ஓகே அப்படின்னே சொல்லலாம். ஸோ PUBG விளாட முடியுது, Asphalt 9 விளாட முடியுது, ஆனால் மீடியம் கிராஃபிக்ஸில் விளாட முடியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த Snapdragon 632 மேலே ரன் ஆகிற இன்டர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரியே இருக்கிற ஒரு Zen UI மேலே Android 8.1 Oreo வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே முழுக்க ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரியே இருக்கு. ஆனால் சில இடங்கள் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், Asus Zenfone Max Pro M2 வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், கேமரா ஆப் சில ஆப் மட்டும் Asusோட ஆப் கொடுத்துருக்காங்க. அதையும் கொடுக்காம முழுக்க ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். முக்கியமாக அந்த கேமரா ஆப்பை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதோட பேரே Max M2 அப்படின்றது. ஸோ மேக்ஸிமம் பேட்டரி. இந்த 4000 mAh பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கிறது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, நார்மல் சார்ஜிங் மட்டும்தான். ஃபுல் சார்ஜ் ஆன உடனே ஹெவி யூசேஜ் பண்ணோம் அப்படின்னா 1.5 நாள் தாக்கு பிடிக்குது. லைட் யூசேஜ் பண்றப்ப 2 நாள் தாக்கு பிடிக்குது. ஸோ ஓவராலா பேட்டரி சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மெமரி. ஸோ மெமரியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு வேரியண்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. 3GB RAM 32GB இன்டர்னல் அப்படின்ற ஒரு வேரியண்ட்ல தான் அவைலபிளா இருக்கு. ஆனா இதுல என்ன அட்வான்டேஜ் பார்த்தோம்னா நம்மளால மெமரியை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 சிம் கார்டு அட் அ டைத்துல ஒரு மெமரி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 சிம் கார்டுமே அட் அ டைத்துல 2 ஜியோ சிம் யூஸ் பண்ணிக்க முடியும். டூயல் வோல்டி சப்போர்ட் இருக்கு. அது போக 128GB வரையும் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலா மெமரியும் சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இந்த போன்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு, என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த போன்ல என்னெல்லாம் நல்லா இல்லை, இந்த போன்ல என்னெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேமரா ஆப். ஸோ கேமரா ஆப் ரொம்ப மொக்கையா இருக்கு. ஆல்ரெடி Asus Zenfone Max Pro M2 வீடியோலேயே நான் அதான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கேமரா ஆப்பை ஒன்று அப்டேட் பண்ணி வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி கூகுள் கேமரா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றப்ப அதோட ரிசல்ட் இன்னுமே நல்லா இருக்கு. ஸோ கூகுள் கேமரா ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றதுக்கான வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லா மொபைலுக்குமே எப்படி கூகுள் கேமரா ஆப்பை இன்ஸ்டால் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு தனி வீடியோ வேணும் அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். அப்படி இல்லாட்டி இந்த ஆப்பை ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து சரி பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நேம். ஸோ இந்த நேம் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு தான் இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். ஸோ Max Pro M2 Max M2 இந்த நேமை நெக்ஸ்ட் டைம் அடுத்த மாடலில் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேயை பொறுத்தவரையும் Max Pro M2ல 13,000 ரூபாய்க்குள்ள கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லலை. கொடுத்துருக்காங்களானே தெரில. ஸோ இன்னும் கொஞ்சம் இதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. மிச்சப்படி எந்த குறையுமே இந்த ஃபோனில் சொல்ல முடியாது. ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. Snapdragon 632 இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ஃபோன் வாங்கலாம். பேட்டரி லைஃப் பக்காவாக இருக்கும். இந்த ஃபோனை பற்றி நான் யூஸ் பண்ண வர இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும், உங்கள்கிட்ட ஏதாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த Max Pro M2க்கும் Max M2க்கும் ஒரு கம்பேரிசன் வீடியோ வேணுமா, இல்லை வேறு ஏதாவது ஃபோனுக்கு எதுவும் கம்பேரிசன் வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சளவு நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபோன் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.